வணக்கம். சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட், கார்ப்பரேட் ட்ரெய்னர். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறப்பு பதிவு இது. இந்த வீடியோவில் முதல் பகுதியாக மார்ச் 2024 பலவித நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அவை என்னென்ன, ஒரு முக்கியமான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட், மார்ச் மாதத்தில் வந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஏப்ரல் 2024, அது இல்லாமல் ட்ரைனிங் செஷன்ஸ், இந்த மாதம் என்னென்ன ட்ரைனிங் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ். இப்படி 4 பகுதியாக இந்த வீடியோ இருக்குது. பகுதி 1 ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ், அதாவது மார்ச் மாதத்தில் வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிமம் வேஜஸோட டிஏ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ரிவைஸ் ஆகிருக்கு. மினிமம் வேஜஸில் டிஏ ரிவிஷன்றது ஒரு சில ஸ்டேட்டில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது 1 ஏப்ரல் மற்றும் 1 அக்டோபரில் நடக்கும். ஒரு சில ஸ்டேட்டில் இயர்லி ஒன்ஸ் 1 ஏப்ரலில் மட்டும் நடக்கும். எப்படி இருந்தாலும் 1 ஏப்ரல் பேன் இண்டியா எல்லா இடத்துலையும் வேஜ் வந்து டிஏ ரிவைஸ் ஆகுது. மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய அந்த புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி மாநில அரசு டிஏவோட பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி அந்த டிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லா ஸ்டேட்லேயும் வந்திருக்கு. அதை நாம் கருத்தில் கொண்டு நம்ம டிஏ ரிவைஸ் பண்ணணும். அடுத்ததாக ஜென்ரல் எலெக்ஷன். இந்தியாவில் 7 ஃபேஸாக இப்போது இந்த ஜென்ரல் எலெக்ஷன் நடக்க போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் 2 ஃபேஸ் இருக்குது, 19ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி. அந்தந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஸ் எ ஹெச்ஆர் பர்சன் நம்ம இதை பற்றின கவலை. பெய்டு ஹாலிடே, எல்லாரும் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு என்னைக்கு எலெக்ஷன் நடக்குதோ அன்னைக்கு வந்து பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். இது எந்த சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் 16 மார்ச் 2024 அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி நடக்க போகிற அந்த பொது தேர்தலில் அன்னைக்கு எல்லாருமே வந்து வாக்களிக்க ஏதுவாக அன்னைக்கு பெய்டு ஹாலிடே விடணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி வந்திருக்கு. சரி, இது எப்படி செயல்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அப்படிங்கிற அந்த சட்டத்துக்கு கீழே தான் இது வருது. செக்ஷன் 135B அதில் வந்து கிராண்ட் ஆஃப் பெய்டு ஹாலிடே டு எம்ப்ளாயீஸ் ஆன் த டே ஆஃப் போல், அதாவது என்னைக்கு தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். என்னென்ன ஷரத்து அதில் பார்த்தோம்னா, எல்லாருக்கும் அன்னைக்கு விடுப்பு கொடுக்கணும். விடுப்பு எதுக்கு? தேர்தலில் தானே ஓட்டு போடணும், 1 hour போய் போட்டு போடலாமான்னா அப்படி இல்லை, விடுப்பு கொடுக்கணுன்றது சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, சரி லீவு கொடுத்துட்டு டிடக்ட் பண்ணிக்கலாமான்னா அதுவும் இல்லை. பெய்டு ஹாலிடே எதுவும் டிடக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபைன் எவ்வளோ? 500 ரூபா வரைக்கும் அந்த எம்ப்ளாயருக்கு ஃபைன் இருக்கும் இன்கேஸ் பண்ணலைன்னா. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு தெளிவுபடுத்துகிறாங்க. அதில் அந்த எம்ப்ளாயி நார்மலாக எங்கே ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக இருக்காரோ அந்த கான்ஸ்டியூவன்சியில் எப்பெல்லாம் தேர்தல் நடக்குதோ அப்போ பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒசூர், பெங்களூர். ஒரு எம்ப்ளாயி பெங்களூர்லேருந்து ஒசூரில் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஒசூரில் 19ஆம் தேதி, ஆனால் பெங்களூரில் எலெக்ஷனும் 26. அப்போ என்ன பண்ணணும்? 26ஆம் தேதி ஒசூரில் அவர் ஒர்க் பண்ணாலும் 26ஆம் தேதி கண்டிப்பாக பெய்டு ஹாலிடே அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் அவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை இதில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் இந்த சேனல்லையும் பார்க்கலாம். டீட்டெயில், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கும் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ அது. அடுத்ததாக பிஎஃப்லேருந்து ஒரு குட் நியூஸ். யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் போனோம்னா நம்ம பிஎஃப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஈவன் தோ அது வந்து யூஏஎனில் கனெக்ட் ஆகிருந்தாலும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் மாறும்போதும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும். இனிமேல் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த யூஏஎனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இபிஎஃப்ஓலேருந்து வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா, இபிஎஃப்ஓ எஸ்ஓபி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் டிக்ளரேஷன். ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுப்போம். ஆனால் என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எப்படி பண்ணணுன்றது நிறைய குழப்பங்கள் இருந்தது. இப்போது அவ்வளவு அழகாக இந்த எஸ்ஓபியை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கரெக்ஷனுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் பதிவு இருக்குது. அதை எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கும்
இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுக்கணும்னா என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் கொடுக்கணுன்றது அதை தெளிவாக காட்டுறது. அடுத்ததா கம்பெனி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணுவோம். அதே மாதிரி கம்பெனி டேக்ஸ், கம்பெனிக்கு உண்டான டேக்ஸும் கார்பரேஷன்லேயோ வில்லேஜ் பஞ்சாயத்துலேயோ பே பண்ணணும். அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்னை கார்பரேஷனோட ஒரு நோட்டிஃபிகேஷன். 1000 ரூபா மேக்ஸிமம் இருந்த அந்த கம்பெனி டேக்ஸ் வந்து இப்போ 3000 ரிவைஸ் ஆகிருக்கு. இது வந்து போன வருஷம், அதாவது 23-24 செகண்ட் ஹாஃப்லேருந்து அக்டோபர் 2023 இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவைஸ்டு டேக்ஸை பே பண்ணணும். அடுத்ததாக இஎஸ்ஐ ஆதார் சீடிங். இஎஸ்ஐ நம்பரில் ஆதார், அந்தந்த எம்ப்ளாயியோட ஆதார் ப்ளஸ் எம்ப்ளாயியோட ஃபேமிலி, அவங்களோட ஆதாரையும் அந்தந்த ஃபேமிலி மெம்பரோட இஎஸ்ஐயில் பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கு நிறைய விகரஸாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல வழிகளில் அதை பண்ண முடியும். எம்ப்ளாயர் லாகின்லேயும் பண்ண முடியும், எம்ப்ளாயி அவங்களோட ஓன் லாகின்லேயும் பண்ண முடியும், பிரான்ச் ஆஃபீஸ், இஎஸ்ஐ ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் போனால் அங்கேயும் பண்ணுறாங்க, டிஸ்பென்சரிலையும் கியோஸ்கிஸ் இருக்குது அதுலேயும் பண்ண முடியும், மொபைல் ஆப்லேயும் பண்ண, இப்படி பல விதமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளோட கடமை என்ன, எல்லா எம்ப்ளாயிக்கும் எல்லா ஃபேமிலி மெம்பருக்கும் இஎஸ்ஐயில் ஆதாரை சீட் பண்ண வேண்டியது. ஃப்யூச்சரில் வந்து அப்படி ஆதார் இல்லாமல் இஎஸ்ஐ ஃபெசிலிட்டி இருக்காதுன்னு வரும். அதனால் இப்போவே நம்ம தயாராகிடணும். அடுத்ததான் சம்மர், ஏப்ரல் மார்ச்லேருந்தே ஆரம்பிச்சாச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்லாம் சம்மராக இருக்க போகிறது. நம்ம தான் எம்ப்ளாயியை கேர் பண்ணிக்கணும். ஈவன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்க்குலர்ஸ்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் 4 லிட்டர் தண்ணி, கூல் வாட்டர் ட்ரிங்கிங், ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு டம்ளராவது தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தல். மேலும் ஹீட்டாக இருக்கும் ஃபர்னஸ், ஃபவுண்ட்ரி, அந்த இடத்துங்கள்லாம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு 2 பேட்சாக வச்சுட்டு 1 ஹவர் நீ ஒர்க் பண்ணு, 1 ஹவர் நீ கூலான ஏரியாவில் ஒர்க் பண்ணு, அந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு. ஆஸ் ஹெச்ஆர் பர்சன் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறையவே எடுப்பீங்க. ஒரு சர்க்குலரும் வந்திருக்கு போன மாதத்தில். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட், என்னென்னலாம் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம், ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாக வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயியோட வாட்ஸ்அப். யூஸ்வலாக வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸை கூட நம்ம வந்து எவிடன்ஸாக யூஸ் பண்ண முடியுமானா முடியாதுன்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை சஸ்பெண்ட் பண்ணும்போது எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அவர் ஃபார்வேர்ட் பண்ண மெசேஜை வச்சு அதே மாதிரி பண்ண முடியாது, அது ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற தீர்ப்பு மார்ச் மாதத்தில் வந்திருக்கு. அடுத்ததாக ஃபீமேல் என்கொயரி ஆஃபீஸர், அவரை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய மிஸ்கான்டாக்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிஎஃப் ட்ரெயினிஸ்க்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட். ட்ரெயினிஸ்க்கு பிஎஃப் வந்து உண்டு, எப்போ இருந்தால் கிடையாது. அப்ரெண்டிஸ் ஆக்டில் அப்ரெண்டிஸ் ஆக்ட் கீழே அப்ரெண்டிஸாக இருந்தாலோ, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கீழே ட்ரெயினியாக ஒர்க் பண்ணாலோ அப்போ மட்டும்தான் கிடையாது, மற்ற நேரத்தில் உண்டுன்றத கர்நாடக ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயர் வந்து cannot impose any punishment other than recommended by internal committee. பாஷ் என்கொயரி பண்ணுறாங்க, இன்டர்னல் கமிட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதைத்தான் எம்ப்ளாயர் ஃபாலோ பண்ணணும், மாற்றி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இன்னொன்று வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஷுட் பே பிஎஃப். அதாவது கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி யாருன்னா இருக்காங்க, அந்த கான்ட்ராக்டர் பே பண்ணலை அப்படின்னும் போது அது யாரோட பொறுப்பு, பிரின்சிபல் எம்ப்ளாயரோட பொறுப்பாக மாறிடுறது அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அடுத்ததாக கல்கத்தா ஹைகோர்ட் எம்ப்ளாயர் வந்து கிராஜுவிட்டியை வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியாது, ஆனால் வந்து சட்டம் சொல்லுது கிராஜுவிட்டிலேருந்து டிடக்ட் பண்ணலான்னு. இதில் என்னென்னா அவர் மேலே தவறுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஃபவுண்டு கில்ட்டி, அதை வந்து மேபி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த அனுமானத்தில் நிறுத்தி வைக்கக்கூடாதுன்றது தான் கல்கட்டா ஹைகோர்ட்டோட தீர்ப்பு. அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னாவே 80 days யாருன்னா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அவங்க கான்ட்ராக்டரா, கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயியா, டெம்பரவரியா, பர்மனெண்ட்டா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே அந்த மெட்டர்னிட்டி ஆக்ட்ன்றது பொருந்தும். அதைத்தான் கல்கட்டா ஹைகோர்ட் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஏப்ரல் மாதம் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸாக நம்ம என்னென்னலாம் பண்ணியே ஆகணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தோம்னா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸில் மந்த்லி யூஸ்வலாக பண்ணக்கூடிய பிஎஃப் இஎஸ்ஐ, மார்ச் மாதத்துக்கு உண்டான பிஎஃப் இஎஸ்ஐயை ஏப்ரல் 15க்குள்ளே முதல்ல பே பண்ணணும், ரெமிட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கரோட ரிட்டர்ன்ஸ், மார்ச் மாதத்துக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை 15th ஏப்ரலுக்குள்ளே நாம் ஃபைல் பண்ண வேண்டியது. மேலும் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டக்கூடிய ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும்.
இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிவைஸ்டு மினிமம் வேஜஸ் ஏற்கனவே பார்த்தோம். 1 ஏப்ரல்லேருந்து மினிமம் வேஜஸ் ரிவைஸ் ஆகுது, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியது. நியூ ஃபைனான்ஷியல் இயர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இஎஸ்ஐயில் வந்து கான்ட்ரிபியூஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெனிஃபிட் பீரியட், கான்ட்ரிபியூஷன் பீரியட். கான்ட்ரிபியூஷன் பீரியட்ன்றது ஏப்ரல் டு செப்டம்பர், அக்டோபர் டு மார்ச். இப்போ ஏப்ரல் வரதுனால யாராவது இஎஸ்ஐ சீலிங் 21,000 ரூபாய்க்கு மேலே வந்திருந்தாங்கன்னா, அதாவது லாஸ்ட்டு மார்ச்சுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா, இப்போ அவங்கள வெளியில் எடுக்க முடியும், வெளியில் கொண்டு வந்துட முடியும். இஎஸ்ஐ பெனிஃபிட்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு அந்த வந்து மைண்டில் வச்சுட்டு இது அடுத்த மாதத்துக்கு உண்டான, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் பே பண்ணும்போது ஞாபகம் வச்சு அதை வெளியில் கொண்டு வரணும். அது இல்லாமல் போனஸ் பீரியட் யூஸ்வலாகவே இந்த ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும், அதில் தான் கணக்கிடப்படும். அது போனஸ் பீரியடும் தொடங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டாச்சுட்டரி. ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ட்ரைனிங் இந்த வருஷம் இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து நான் டெக்னிக்கல் ப்ராசஸ் குவாலிட்டி, எல்லாமே கஸ்டமர் எதிர்பார்க்கறது குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தமாக சிபிசிபிகே வேல்யூ எஸ்பிசி மூலமாக எப்படி ப்ராசஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லைவ் செஷன், கிரேட் செஷன். அது 11th ஏப்ரல் 2024 ஹோட்டல் கல்யாண் வண்டலூரில் நடக்க போகுது. அது இல்லாமல் ஹெச்ஆருக்காக பேரோல் கம்ப்ளையன்ஸ் வித் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ், ஒரு எம்ப்ளாயிக்கு டேக்ஸை எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செஷன். அது கண்டிப்பாக எல்லா ஹெச்ஆரும் அட்டன் பண்ண வேண்டியது. பேரோல் எம்ப்ளாயிஸை கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லும். அது இல்லாமல் ஹொசூரில் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ன்ற ட்ரைனிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி 25ஆம் தேதி இருக்கும். பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, போனஸ், பேட்டன் எல்லா சட்டங்களையும் எம்ப்ளாயி பெனிஃபிட் எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு அக்யூரஸியான ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராம் அது ஹொசூரில். அதையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அது இல்லாமல் நாங்கள் வந்து சண்டேலையும் தேர்ஸ்டேலையும் ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டேல வந்து 10 to 12, தேர்ஸ்டேல 7 to 9. அதுக்குண்டான டாபிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது மேலும் இந்த ட்ரைனிங் பற்றின தகவலில் மிஸ்டர் தினேஷ் அவரோட நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. அதில் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மேலும் தகவல்களை பெற்று அதில் பயன்படலாம். மேலும் ஒரு சில தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.